யாரெல்லாம் ருத்ராட்சம் அணியலாம்? ருத்ராட்சத்தில் கிட்டத்தட்ட 21 முகங்கள் வரை கொண்ட ருத்ராட்சங்கள் உள்ளன. ஆண்கள் எந்த வயதாக இருந்தாலும் அவர்கள் ருத்ராட்சத்தை அணியலாம். சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சம் அணிவதால் அவர்களின் கல்வி, ஞானம், திறமை என கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்தால் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வார்கள். அவர்களின் தாலி பாக்கியம் நிலைக்கும். இதனால் கணவருக்கு தொழிலில் மேன்மையும் வெற்றியும் கிடைக்கும். இல்லத்தில் லட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும். பெண்கள் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும். எல்லா காலத்திலும் எல்லா வயதினரும் எல்லா நேரத்திலும் அணிந்து கொண்டிருக்கலாம். இதனால் பாவமோ தோஷமோ கிடையாது. ருத்ராட்சம் நமக்கு நன்மையை மட்டும் செய்யும். பெண்கள் 3, 6, 9 முக ருத்ராட்சங்கள் மட்டும் அணியலாம். ஆண்கள் வெறும் ருத்ராட்ச மாலையை கூட அணியலாம். சிறு சிறு ருத்ராட்சங்கள் கோர்த்து மாலையை அணியலாம். ருத்ராட்சத்தில் ஒருமுக கொண்ட ருத்ராட்சம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பொதுவாக 1, 3, 5, 6, 7, 9, 12, 21 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம். ஆன்டிபயோட்டிக் நிறைந்த ருத்ராட்சங்கள் நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. உடலிலுள்ள நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்யக்கூடியவை. மனப்பதட்டம், மன அழுத்தம், சர்க்கரை வியாதி, இதய நோய்கள், புற்றுநோய்கள் என பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய தன்மை இந்த ருத்ராட்சங்களுக்கு உண்டு. உடலில் ஏதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த புண்கள், காயங்கள் இருந்தாலும் ருத்ராட்சங்கள் அவைகளை ஆற்றிவிடும். ஏனென்றால் வெப்பத்தை கிரகித்து கொண்டு சுற்றுப்புறத்தினை குளிர்விக்கும் தன்மை இந்த ருத்ராட்சங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் உடல் குளிர்ச்சி பெறுவதற்காக இதை பலரும் அணிவார்கள். ருத்ராட்சம் அணிவதால் சில நடைமுறைகளை, பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஆன்மீக ரீதியாக பார்த்தோமே ஆனால் மிகவும் புனிதம் நிறைந்த மங்களகரமான பொருளாக ருத்ராட்சம் இருக்கிறது. காரணம், சிவபெருமானின் கண்ணீரிலிருந்து ருத்ராட்சம் உருவானதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் சிவபக்தர்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வார்கள். இதனால் மன அமைதி பெறுவதுடன் முன்னேற்றம், செல்வம், மகிழ்வான வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பெண்கள் பொதுவாக அவர்களின் மாதவிலக்கு முழுவதும் நின்ற பிறகு ருத்ராட்சத்தை அணிவது நல்லதாம். அப்படி அணியும் பெண்கள் ருத்ராட்சம், பவளம், முத்து, ஸ்படிகம் ஆகியவற்றை சேர்த்து கோர்த்து அணிந்து கொண்டால் இன்னும் சிறப்பு என்கிறார்கள். ஆனால் 3, 6, 9 முக ருத்ராட்சங்கள் மட்டும் அணியலாம். ருத்ராட்சத்தை இரவில் தூங்கும்போது அதை கழற்றி பூஜை அறையில் வைத்து விடுவது நல்லது. அதேபோல அசைவம் சாப்பிடுபவர்களும் அன்றைய தினம் ருத்ராட்சத்தை கழற்றி வைத்து விடுவது நல்லது. மறுநாள் குளித்துவிட்டு இறைவனை வணங்கி மீண்டும் அணிந்து கொள்ளலாம். ருத்ராட்சத்தில் உள்ள கோடுகளை விபூதி, சந்தனம் வைத்து மறைக்கக்கூடாது. திதி, தாம்பதியம் போன்ற விஷயங்கள் இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதால் இது போன்ற நேரங்களில் ருத்ராட்சத்தை அணியலாம். சிவப்பு, மஞ்சள், வெள்ளை நூலில் அணியலாம் அல்லது வெள்ளி, தங்கம், தாமிரத்தில் கூட அணியலாம். ஆனால் கருப்பு நூலில் மட்டும் இதை கோர்த்து அணியக்கூடாது. ருத்ராட்சத்தை அடிக்கடி கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் சோப்பு பயன்படுத்தக்கூடாது. ஆலிவ் எண்ணெய், கடுகு எண்ணெய் அல்லது பசும்பாலில் 24 மணி நேரம் ஊற வைத்து புதிய பிரஷ்ஷில் தேய்த்து எடுத்து சுத்தமான தண்ணீரில் கழுவி பிறகு துடைக்க வேண்டும். அல்லது 1 வார காலத்திற்கு பசுநெய் அல்லது நல்லெண்ணெயில் ருத்ராட்சத்தை ஊற வைக்க வேண்டும். பிறகு தூய்மையான தண்ணீரில் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். பிறகு ஈரம் காய்ந்ததும் திருநீரில் 1 நாள் முழுவதும் வைத்திருக்க வேண்டும். இதற்கு பிறகு பச்சை பசும்பாலில் கழுவ வேண்டும். மறுபடியும் தண்ணீரால் கழுவ வேண்டும். எப்போதுமே ருத்ராட்ச மாலையை சிவன் கோவிலில் வைத்து அணிவது மிகவும் சிறப்பு. அதேபோல பெற்றோரிடம் அல்லது தான் அதிகம் மதிப்பு வைத்திருப்பவர்களிடம் தந்து அவர்களின் கையால் வாங்கி அணிந்து கொள்வது நல்லது. ருத்ராட்சம் அணிபவர்கள் 1 வாரத்திற்கு ஒரு முறை அதற்கு பூஜை செய்து அணிவது நல்லது. அதிகபட்சம் 1 மாதத்திற்கு ஒரு முறையாவது பிரதோஷம் அல்லது திங்கட்கிழமையில் பூஜை செய்து அணிவது நல்லது. ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வெற்றிலை வைத்து அதன் மீது ருத்ராட்சத்தை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், சந்தனம், விபூதி, பன்னீர், வில்வம் கொண்டு ருத்ராட்சத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்வதற்கு முன் ருத்ராட்சத்தை பன்னீரில் 1 நாள் முழுவதும் ஊற வைத்து பூஜை செய்து அணிந்து கொள்ள ருத்ராட்சத்திலிருந்து நல்ல சக்திகள் கிடைக்கும். ருத்ராட்சம் அணியும் போது சொல்ல வேண்டிய மந்திரம்:
ருத்ராட்சம் அணிவதற்கு முன் பூஜை செய்து அதற்கு ஒரு பூ வைத்து ஓம் ருத்ர தேவாய நமோ நமக, ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி அணிந்து கொள்ள மிக சிறப்பான சக்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.